எல்லாருக்கும் வணக்கம். ஆர்கே நகர் மணி. தனுஷ் சார் அவர்களோட நிகழ்ச்சி நான் பார்த்தேன். அவர் பேசின அந்த பேச்செல்லாம் சூப்பரா இருந்துச்சு, அழகா அற்புதமா. அவர் கொடுத்த அந்த அப்டேட்லாம் வச்சு பார்க்கும்போது தனுஷ் சார் அவர்கள் அரசியல் ஆசை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது அவர்கிட்ட கேட்டாலே ஆமான்னு தான் சொல்லுவாரு. 100% அதுல மாற்று கருத்தே இல்லை. நான் அவர் கொடுத்த அந்த அப்டேட் அந்த பேச்செல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவருக்கு அரசியல் ஆசை வந்துச்சுதான். வரவேற்கிறோம், வரட்டும். நாட்டுக்கு நல்லது பண்ண யாரா இருந்தாலும் வந்துதான் ஆகணும். இந்த வந்தார் இல்லையா தாவேகா தலைவர் தளபதி விஜயன் அவர்கள். சோ அந்த மாதிரி நாட்டுக்கு நல்லது பண்ண யாரா இருந்தாலும் வாங்க, வரவேற்கிறோம். இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்டு, கேள்வியும் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, தனுஷ் சார் அவர்கள் பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்கிரிப்டை பார்த்து தான் படிச்சாரு. அவர் ஒவ்வொன்றுமே ஸ்கிரிப்டை பார்த்து தான் படிச்சாரு. தாவேகா தலைவரை பார்த்து ஸ்கிரிப்டை பார்த்து தான் படிக்கிறாங்க, ஸ்கிரிப்ட் இல்லைனாக்கா படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரங்களும் பேசினாங்க. தனுஷ் சார் பேசும்போது ஸ்கிரிப்டை பார்த்து பேசும்போது ஏன் எந்த கட்சிக்காரங்களும் பேசல? அப்போ தாவேகா தலைவரை எதிர்க்க யாரு வந்தாலும் அதுல நாங்களும் பங்கு அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தனுஷ் சார் அரசியலுக்கு வர்றது கன்ஃபார்ம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. இல்ல அப்படின்னாக்கா ஓகே பேச வேண்டியதில்லைன்னு வச்சுக்கலாம். அவரு வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப ஏன் பேசல? எந்த கட்சிக்காரங்களும் அதை பத்தி பேசல. ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேசல? அப்போ தாவேகா தலைவரை எதிர்க்க யார் வந்தாலும் நாங்கள்லாம் சப்போர்ட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாங்க, வரவேற்கிறோம், வாங்க. இப்போ தனுஷ் சார் அவர்கள் சில விஷயம் பேசினாரு. நம்மெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் நல்லது நலத்திட்ட உதவி நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சார் சொன்னாரு. சார், நலத்திட்ட உதவி நல்லாவே போயிட்டு இருக்கு தாவேகா ஆட்சியில், அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. சரிங்களா? இன்னைக்கு 234 தொகுதியிலும் தளபதி கொடுத்த அந்த வாக்குறுதிய ஒவ்வொரு அமைச்சரை முதற்கொண்டு, எம்எல்ஏ முதற்கொண்டு, மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு, வட்ட செயலாளர் முதற்கொண்டு, தொண்டர் முதற்கொண்டு அதை சிறப்பாக மிக அழகா அற்புதமா அதை நடத்திட்டு வராங்க. நான் ஆர்கே நகர்ல தான் இருக்கேன். ஆர்கே நகர் வட சென்னை. ஐயா மரியா வில்சன் ஐயா அவர்கள் இந்த பசின்ற வார்த்தையே கேட்கறது இல்ல. சும்மா A2Bல போடுற மாதிரி சாப்பாடு காலையிலும் மத்தியானம் சூப்பரா நடந்துட்டு இருக்கு. நீங்க கவலையப்படாதீங்க, வாங்க, வரவேற்கிறோம். சிஎம்மா 40 வருஷத்துக்கு கழிச்சு மக்கள் சப்போர்ட். நன்றி.